ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிஎஸ் ரேங்கில் நடந்த தரமான சம்பவம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் விளையாடலை, ரேண்டம் பிளேயர்ஸ் கூட தான் விளையாடி போட்டோம். பார்த்தா இந்த அக்காவை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நம்மளும் ஒரு சம்பவம் பண்ணியிருப்போம். அதை தான் பேஸ் பண்ணி இந்த வீடியோ இருக்குது. அப்பா எப்படியும் முடிச்சாச்சு. திடீர்னு இந்த மாதிரி கைஸ் வந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கேரக்டர் ஸ்கில்லாம் ஒன்று விட்றாங்க பாருங்கள், வெறுப்பாகுதுங்க. அதெல்லாம் ஃபயர் பாலுங்கிறாங்க, எதோ விட்றாங்க. சரி வாங்க போனால் அங்கிட்டு ஒருத்தர் இருக்கான். அப்பாடா ஒரு டேமேஜ் கொடுத்தாச்சு. சரி அவன்கிட்ட கிட்டே ஏறலான்னு ஏறினேன். அவன் நல்ல வேலை அந்த ட்ராப் எடுக்கலை போல் தம்பி, அதனால் நம்ம கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். எடுத்துருந்தானா நேரம் நம்ம சோழியை முடிச்சு விட்டுருப்போம். அவனை முடிச்சுட்டு 2வது ரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. 2வது ரவுண்டு எங்கே நம்ம 2 கிலோ அடித்ததுனால ஏடபிள்யூஎம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏடபிள்யூஎம். இந்த ரவுண்டில் ஏடபிள்யூஎம் எடுத்து விளாட்னா அதாங்க நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் ஏடபிள்யூஎம் எடுத்து விளாடுவோம். அதுவும் அந்தளவுக்குலாம் விளையாட மாட்டோம், ஓரளவுக்கு சும்மா ஸ்கோப் போட்டு அடிப்போம். டேமேஜ் கொடுக்குறது தானே முக்கியம். நம்ம டேமேஜ் கொடுத்தோன்னா நம்ம டீம்மேட் கூட முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மேட்ச்சில் நடந்திருக்கும். நம்ம ஏடபிள்யூஎம் வச்சு கொடுப்பேன் டேமேஜ், நமக்கு கூட 1 கிலோ தான் கிடைக்கும். நம்ம டீம்மேட் அந்த பவர் ஒன்று விட்டும் போய் முடிச்சு விடுவான் பாருங்களேன். இதுதானே வந்துடுவேன் நானும். சரி வந்து இங்கே உக்காந்துருவேன். அத்தா எங்கே சைடில் வேறு ஒருத்தன் ஏறி வந்துடுவான். ஐயோ இப்போ தான் நினைக்கிறேன். எங்கடா அது? இதை வந்துட்டான் பாருங்கள். இவனை ஒரு வட்டி அடிச்சிருவான். அதான் அந்த அக்கா பார்த்துங்க, அவங்க தான். சரி நேடு போடலான்னு இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஒருத்தன் வந்துடுவான். சரி இப்படியாச்சும் போட்டு ஒரு ஓசிக்கு லைட்டாக கிடைக்குதான்னு பார்ப்போம்னு பார்த்தா நமக்கு அதுக்கும் செட்டே ஆகாது போல். எங்கேயாச்சும் ஊந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். உழலை நல்ல வேலை. அதுக்குள்ளே இந்த சைடில் அடிச்சிருவான்னு நினச்சேன். நல்லா 160 கொடுத்தாச்சா பார்த்துங்க. அந்த ஏதோ ஒரு பண்டில், அந்த பண்டில் 160 வந்துடுச்சு. இப்போ இன்னொருத்தன் பாருங்களேன், இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரைஸ். இப்போ அவனே தெரியாமல் ஒரு ஹெட்ஷாட்டு டவுனு, தலைவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாயை விட்டு போயிட்டான். இப்போ பாருங்கள், இன்னொரு 160 கொடுத்துட்டேன் அந்த பொண்ணுக்கு, அந்த அக்காவுக்கு. இப்போ ஒரு 160 பாருங்க முடிச்சிட்டாள். அந்த பவரை விட்டு ரெண்டு டவுனு நைஸாக தட்டிகிட்டு இருப்பான். நமக்கு 1 கிலோ வந்துடுச்சு. அந்த பவர் தான் இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் சர்ரு புருன்னு அந்த பவரை விட்டுன்னு வந்துடுறானுங்க. அப்புறம் இந்த கிலோ ஏதோ தட்டிட்டாள். அவ்வளோதான் முடிஞ்சு. 2வது ரவுண்டும் நல்லபடியாக முடிஞ்சு. 3வது ரவுண்டில் தாங்க சம்பவமே ஆரம்பிக்குது. நான் பாட்டு 7 நான் பாட்டு 7 கன் எடுத்துகிட்டு போனேன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்களேன். அந்த மஞ்சள் சொக்கா அக்கா தான் வேலையை பார்த்து விட்டு போனது. யாராச்சும் வராங்களான்னு எட்டி பார்த்தேன், யாரும் வரல. சரி இந்த பக்கம் சவுண்டு கேட்குது, இப்படிக்கா போகலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே நம்ம பையனை அடித்து முடிச்சுட்ருப்பாங்க. அங்கே பாருங்கள் அது பாருங்கள், அந்த தானே நான் எய்ம் பண்ணது அந்த அக்காவுக்கு எய்ம் பண்ணேன். பின்னாடி ஒருத்தன் கரெக்டாக வந்து அவனுக்கு எய்ம் போயிடுச்சு, நம்மளை முடிச்சுருவாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஓகே முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் முடிச்சுட்டு அந்த அக்கா ஏசு அடிச்சுட்டு என்ன எமௌண்ட்டை மட்டும் பாருங்க, எமௌண்ட் வேறு போடுறேன். இது வந்து ஏசு அவங்க திறமைக்கு கிடச்சது. எமௌண்ட் இல்லாமல் தேவையாது. இப்போலாம் ஒரு ஏசு அடித்தா எமௌண்ட்டு, ட்ரிபிள் டேக் டவுன் அடித்தா எமௌண்ட்டு. அந்த எமௌண்ட்டுக்கு இப்போ நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறதாங்க மேட்ரு. இவன் லைட்டாக தலையை காட்டினா அங்கே என்னத்தை வச்சுன்னு உட்காந்து இருக்கான்னு தெரில. நமக்கு பயங்கரமான அடி வந்துச்சு. சரி வேலைக்கு ஆகாதுன்னு பார்த்தா ஆக்சுவலாக இங்கே ஒருத்தவங்க ஏறி வந்துட்டுருப்பாங்க. நல்லா அடிச்சோன்னா நம்மளால் வேறு வச்சு ஊமை குத்தி விட்டாங்க போல். போய் ரிவைவ் பண்ணி விட்டு அப்புறம் சரின்ட்டு எட்டி பார்த்தேன். அங்கிட்டு ஒருத்தன் ஓடிருந்தான். அவனையும் போட்டு பொறின்னு பொறிச்சு அனுப்பிச்சாச்சு. டவுன் ஆகிட்டான். நல்ல வேலை. ஓகே போய் இப்போ இறங்கிடுவான்னு நினைக்கிறேன். ஆமாம் இறங்கி கில்லை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னொருத்தன் ஒரே ஒரு ஆள் தான் எங்கடா போனான்னு தேடின்னு இருந்தான். அந்த ஆளை அவனும் கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆட்டம் கொடுத்தான். சரி நம்ம இது அப்படியே போட்டோன்னா இருக்கிற பார்க்குற 1-2 பேரும் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். சரி நானும் தேடினேன், எங்கேயும் கிடைக்கல. சரி அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில் அந்த அக்கா மஞ்சள் கலர் அக்கா மேலே ஏறி வந்தாங்களே, அவங்க இருக்கிறது அந்த அக்கா தான் போல். நமக்கு எமௌண்ட் போட்டிருப்பாங்கல்ல, ரோஸ் எமௌண்ட்டு, அந்த அக்கா தான். சரி அப்படியே பார்த்தா நம்மளால் ஒருத்தவனை அடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் தான் பக்கத்தில் இருக்கான்ல, அவன் தான். தலையை நல்லா நெட்டுக்காக காட்டிக்கிறான். முடிச்சு விட்டாங்க. அப்படியே நானும் வெளில வந்தேன். எனக்கும் டேமேஜ் வந்துச்சு. ஆனால் நம்ம அக்காவை முடிச்சு விட்டாச்சு. போடுறான் எமௌண்ட்டை, கடுப்பேற்றி விட்டாங்களே, அதனால் நம்மளும் எமௌண்ட்டு போட்டு அவங்கள கடுப்பேற்றலாம் சொல்லிட்டு தான் எமௌண்ட் போட்டது. மற்றபடி எந்த ரீசனும் கிடையாது. நம்ம வந்து அவங்க எமௌண்ட் போட்டால் நம்ம எமௌண்ட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு ஈகோ. அதை டச் பண்ண நீயாடா எமௌண்ட்டு போடுறியா, சரி விடு
நீ போடுறாத வரைக்கும் நானும் போட மாட்டேன். பட் நீ போட்டு இல்லை நானும் போட்டேன்னு பார்த்து எமௌண்ட் போட்டு ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு.